விஜயோட அம்மா உண்மையிலேயே சொன்னதை சாதிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய சங்கடத்தை அவங்க தீர்த்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் நாளைக்கு அவரை எதுவும் யாரும் சொல்லிடக்கூடாது, யாரோட கேள்விக்கும் அவர் ஆளாயிடக்கூடாது, அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை முடிவு பண்ணி இன்னைக்கு விஜய்க்கு இருந்த அந்த பெரிய ப்ராப்ளம், அதாவது நம்மளோட சிஎம்மோட பெரிய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேமிலியா சேர்ந்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை தான் இன்னைக்கு விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் ஷேர் பண்ணி மகிழ்ந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் இன்னும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. உங்க சிஎம் எப்பவும் போல நம்மள எல்லாரும் மாதிரியும் ஃபேமிலியோட சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அவருடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் அவங்களுடைய மனைவியான சங்கீதா வந்து அவர் மேலே விவாகரத்து வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய அதிர்ச்சி அலையவே ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய கணவர் கூட அவங்க கிட்டத்தட்ட 3 வருடங்களாக பேசுறதில்ல, எந்த விதமான தொடர்பும் இல்லை, ஒரே வீட்டில் இருக்கிறோம், தனித்தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், இன்னைக்கு குழந்தைங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டும், தான் வந்து மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறதாவும், ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறதாவும், நான் அந்த நடிகையை பற்றி மென்ஷன் பண்ண விரும்பலை, ஆனால் தேவைப்படுற சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக அவங்களுடைய பேரை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போ வந்து டிவிகே வந்து 2026 எலெக்ஷனில் ரொம்ப மும்முரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த விஷயம் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு பெரிய பேஸ்பொருளாக போச்சு. அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு இதை ஒரு பெரிய ஆயுதமாக எல்லாருமே யூஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். பல விமர்சனங்கள் வந்து சிஎம் விஜய் முன்னாடி முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்காதவன் நாட்டை எப்படி பார்க்க போகிறான், பெண்களை எப்படி முன்னிலைப்படுத்த போகிறான், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்பவும் அவருடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் எந்த விதமான பதிலும் கொடுக்காம அமைதியா இருந்தாங்க. ஆனா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமேலு ஒரு நல்ல சமயம் பார்த்து தன்னுடைய மகனுக்கு நல்ல அறிவுரை சொல்லி அவருடைய இந்த பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இனிமேல் யாராலையும் அவருடைய குடும்பத்தை பத்தி விமர்சனம் பண்ணவோ பேசவோ முடியாது. ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது. ஆனா அது எலெக்ஷனை முன்னிட்டு 2 பேருமே அப்பீர் ஆகாததால தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு அந்த வழக்க விசாரிக்கக்கூடிய நீதிபதியும் மாற்றப்பட்டு அந்த ஹியரிங் அப்படிங்கிறது நாளைக்கு வரப்போகுது. அந்த முக்கியமான விஷயத்துல 2 பேரும் ஆஜராக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷோபா சந்திரசேகர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா இந்த விஷயத்தை கேட்ட உடனே நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலி மெம்பருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவை சங்கீதா எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஆலோசனைக்கு பின்னாடி இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு 80% மேல வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய முடிவை மாற்ற முடியும். ஏன்னா சங்கீதா மாதிரி ஒரு நல்ல பெண்மணியை யாராலையுமே பார்க்க முடியாது. அவங்க வந்து ஏழை பணக்காரன் பிரஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம அவ்வளவு அழகா ஒரு மனுஷங்க கூட பேசக்கூடியவங்க. சங்கீதா மேடம் கூட நீங்க ஒரு தடவை பேசிட்டா போதும், அவங்க லைஃப்ல அவங்க கூட அந்த மீட்டிங்கை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பிளசன்ட் அண்ட் குட் உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய வைஃப் பிரீத்திக்கு நான்வெஜ் அப்படின்னா பிடிக்காது, ஆனா எப்ப நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே போதும், அவங்களுக்காக வெஜிடேரியனை தடபுடலா சமைச்சு வச்சிருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி கெஸ்ட்டை கூட அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சேரணுங்கிறது தான் எல்லாரோட அதிகபட்ச ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு இந்த விஷயத்தை ஷேர்